ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோயா சங்க்ஸ் வச்சு மொறுன்னு நகட்ஸ். அதுக்கு 1/2 கப் சோயாவை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 2 உருளைக்கிழங்க 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சோயா நல்லா பாயில் ஆகி வந்திருக்கும். இப்போ இந்த சோயா சங்க்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கையிலேயே பிழிஞ்சு எடுத்து அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கையும் நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் பவுடர், சால்ட், உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட ஆட் பண்ணுறதுக்காக பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அது கூட கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லியும் நல்லா நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம சோயா சங்க்ஸையும் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அதையும் இது கூட ஆட் பண்ணி ஒரு சைடாக செட் ஆகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ கோட்டிங் மிக்ஸ்க்காக 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவில் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஒன் சைடு வச்சுட்டு ஃபைனல் கோட்டிங்காக கிறிஸ்பியாக கார்ன்ஃப்ளெக்ஸை குட்டி குட்டியாக கையிலையும் பிடிச்சி விட்டுக்கலாம். இப்போ நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக சீஸை க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சோயா சங்க்ஸ் மசாலாவை நடுவில் சீஸெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த கோட்டிங் மசாலாவில் ஒரு டிப் கொடுத்துட்டு கடைசியாக கார்ன்ஃப்ளெக்ஸில் ஒரு பெரட்டி எடுத்து வச்சு அதை ஆயிலில் நல்லா பொரிச்சு எடுத்தால் கிறிஸ்பியான சோயா சங்க்ஸ் வச்சு நகட்ஸ் ரெடி. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.